Hi students, welcome to IKAS Academy. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங்ல அதாவது 2025ல பிஇ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பா பிஇல சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு அப்கமிங்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான வீடியோ தான் இது. ஓகேவா? இதுல சார் இப்போ நான் டைரக்டா பிஇ படிச்சிருக்கேன் சார். ஓகே, அந்த பிஇக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல போற எல்லா எக்ஸாமுக்குமே படிக்க போற சிலபஸும் ஏஇ லெவல் சிலபஸ் தான். பி சிலபஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால பி படிச்ச எல்லாமே வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை போறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போற எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், ஓகேவா, இதெல்லாம் நம்ம வைக்கிறது ரெடியா இருக்கு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 7728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டீடைல் கேட்டுக்கலாம். தமிழ்நாட்டிலே ஃபீஸ் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த 4 எக்ஸாம்ஸ் ரொம்ப மேஜரா பார்க்க போற எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிஐ 2025. இது நமக்கு ஆனுவல் பிளான்ல கொடுத்துட்டாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சிஐ 2025 இது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் மே மாசம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் நினைக்கிறேன். மே மாசம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம். அப்ப ஆகஸ்ட்ல எக்ஸாம், புரியுதுங்களா? இப்போ நம்ம நவம்பர்ல இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துல இன்னும் 1 மாசத்தை எடுத்துக்கோங்க. அங்கிட்டு ஒரு 7 மாசம், 8 மாசம் இருக்கு எக்ஸாமுக்கு. டிஎன்பிஎஸ்சிஐக்கு 8 மாசம் இருக்கு. ஒரு ஏஐக்கான எக்ஸாம படிக்கணும் அப்படின்னா 5 மாசம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? தொடர்ந்து படிச்சீங்கன்னா 5 மாசம் கரெக்டா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 5 மாசம் கரெக்டா இருக்கும். நமக்கு 8 மாசம் இருக்கு. புரியுதா? அப்ப இந்த 8 மாசத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சிஐ நீங்க அடிச்சிடலாம். இந்த டிஎன்பிஎஸ்சிஐ பொறுத்த வரைக்கும் சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் 4 பேருக்குமே வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் எம்ஏடபிள்யூஎஸ்க்கான ஏஐ 2025. எம்ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு தெரியும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு. இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுக்கு 2025ல கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. இது ஒரு ஆகஸ்ட் மாசம் நான் சொன்னேன்னா, இது ஒரு ஜூன் ஜூலைல நீங்க எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் ஒரு மாசம் முன்னாடி எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 6ல இருந்து 7 மாசம். இப்ப இதுக்கு 8 மாசம் இருக்குன்னு சொன்னேன். அவன் இதுக்கு ஒரு 6ல இருந்து 7 மாசம் இருக்கு. ஓகேவா? 5 மாசம் போதும் ஏஐ சிலபஸ் படிக்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ், டிஆர்பிக்கான பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ், இதுக்கும் அவங்க கேட்கறது பி தான். ஓகேவா? பி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரரா போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டும் கூட ஒரு குரூப் 2க்கான இன்டர்வியூ போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது சேலரி இதெல்லாம். ஆனா இது பக்கா குரூப் 1 போஸ்ட். ஓகேவா? குரூப் 1 சேலரி வரும். இந்த டிஆர்பி அப்படிங்கிறது நீங்க வேலைக்கு போய் கூடிய விரைவில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் மாசம். அந்த மாதிரி ஒரு ஜாப். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் பி தான் எலிஜிபிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மட்டும் தான் ஜிஎஸ் வந்து வரும். மீதி எல்லாமே உங்களோட டெக்னிக்கல் தான். ஆனா கேட் லெவல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கேட் சிலபஸ் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் இதுல டஃப் தான். ஓகேவா? ஒரு ஏஐ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் டிஆர்பி கிளியர் பண்ண முடியுமானா கஷ்டம் தான். அந்த அளவுக்கு டஃப்பான எக்ஸாம். ஆனா 2025 இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கும் சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, கடைசியா டிஎன்இபிக்கான ஏஐ 2025. ஓகேவா? டிஎன்இபிக்கான ஏஐ, இந்த டிஎன்இபிக்கான ஏஐ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இசிஇ, ட்ரிபிள் இருக்கும். சிவில் மெக்கானிக்கல் மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்ப. ஓகேவா? ஸோ டிஎன்இபிக்கான ஏஐ 2025. இப்ப நான் பி குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப அடுத்த வீடியோல டிப்ளமோ. இப்ப என்னன்னா டிப்ளமோக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்லுவேன். அந்த டிப்ளமோ எக்ஸாம்ஸுக்கும் பி படிச்சவங்க எழுதிக்கலாம், டிப்ளமோ படிச்சவங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப டிப்ளமோக்கு என்ன வரும், சேம் ஐடிஐக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பி சொல்லியிருக்கேன். இதுல இப்ப என்னன்னா 1, 2, 3 இந்த 3 எக்ஸாமுக்கான ஃபுல் பேக்கேஜ் நம்மளோட ரெடியா இருக்கு. டிஆர்பிக்கு இப்ப எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? டிஆர்பிக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.